இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பரிதாப சேனல் தான் பார்க்க போகிறோம். பார்க்கிங் பாவங்கள் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. தான்ப்பா நம்ம வீட்டோட பிளானு நான் தான் பண்ண போறேன். நீ ஆமா மேஸ்திரி கூட வச்சுக்க, அவர் கொஞ்சம் சொல்லுவார் என்ன. நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் 4 வருஷம். பெரிய சிவில் இன்ஜினியரிங் படிச்சவன் நீ படிச்சு கிடைச்ச எங்களுக்கு தெரியாதாக்கா. பூரா அரியர் கிளியர் பண்ண முடியாம வந்து ரீவாலுவேஷன் ஃபீஸ் கட்டி வெளியே சொத்தார அழுத்துறீங்க. அப்பா ஏதோ கொரோனால பாஸ் பண்ணி பிளான பாரு. இந்த இடத்துல வந்து வருதுப்பா. இதாப்பா ஹால். இங்க நல்லா ஒரு எல் சைடு சோஃபா போட்டோம்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும். ஒண்ணு வேணா பாய் விரிச்சு போட்டு போக்கணும் இருப்பான். பாத்துக்காடா எல்லாத்தையும். சரி விடு. இங்க உள்ள போனோடனே அப்பத்தாவுக்கு ஒரு ரூம், கீழே உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ரூம், அப்படியே மாடியில குட்டியா எனக்கு ஒரு ரூம். என்னது என்ன 16க்கு 7 மாதிரி 16க்கு 7 அது ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்ப்பா. ஆமா கார் பார்க்கிங் எதுக்கு? கார் இல்ல எதுக்கு கார் பார்க்கிங் இருக்கு? நீ செலவு இழுத்துற போறானே தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னப்பா லூஸ் மாதிரி பேசுறீங்க? நீ வேலைக்கு ஹால கொஞ்சம் இழுத்து கட்டு. இன்னைக்கு நம்மட்ட கார் இல்லப்பா, நாளைக்கு நம்ம கார் வாங்கிடுவோம். என்னோட ரிட்டையர்மென்ட் பணத்துல ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச காசை கொஞ்சம் கட்டறா வீட்டை கட்டறேன் நானு. இவன் சேர்த்து கட்டிட்டீங்கப்பா. நான் சம்பாதிச்சு வாங்குவேன்ப்பா. ஒரு பைக் எடுத்து அந்த இடம் கேவலம் காரே இல்லாம பார்க்கிங் வேணாமா? பார்க்கிங்ல பைக் நிப்பாட்ற கொஞ்சம் இடம் விட்டா போதுமா? வா செலவு இழுத்து விட்டுறான் போல இருக்கு. எதுக்கு பார்க்கிங்? இந்த கார் நம்ம நாளைக்கே வாங்குற மாதிரி என்ன இதெல்லாம் ஆகும்ன்றாரு ஒரு வண்டி வாங்கிட்டேன்ப்பா. வண்டி வாங்கிட்டு வண்டியா? ஆமாப்பா, எஸ்யூவி. எஸ்யூவியா? வண்டி பேர் கிஞ்ச். கிஞ்சா? ஆமா, மஞ்சி மாதிரி சொல்றதா? அது இப்படிதான் பேர் வைக்கிறாங்க. பார்க்க சின்னதா இருக்குல, ஆனா இதத்தான் எஸ்யூவின்னு விக்கிறாங்க. ஏமாத்துறாங்க. வண்டியை வாங்கிட்டேன். என்ன யோசிக்க? என்ன எங்க நிறுத்துறது? ஓ அதுக்கப்புறம் சும்மா தரம் போட்டு வச்சிருக்கான். போப்பா போட்டா வீடு கட்டிட்டு இருக்காங்க. சிமெண்ட் மேல விழுகும், பெயிண்ட் படும். கிடையாது. எல்லாம் என்னடா வீடு கட்ட போறான், ரொம்ப டைம் ஆகும்டா. நிறுத்துடா நிறுத்திட்டு வரேன். என்ன யோசிக்க மாட்டாங்க. பக்கத்துல எல்லாம் சும்மா இருக்குது எதுக்கு? நம்ம வண்டி நிறுத்த தான் இருக்கு அதெல்லாம். அப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீடு கட்ட போறாங்களா, வந்து செங்கல் இறக்கிட்டாங்க. இப்ப நான் எங்க கொண்டு போய் வண்டியை நிறுத்த? பக்கத்து தெருவுல போ. பக்கத்து தெருவுல போய் அங்க 2 இடம் ஃப்ரீயா இருக்கு, அங்க நிறுத்திட்டு வந்து அங்க கொண்டு போய் விட்டு நான் நடந்து வரணுமா? நான் பைக் எடுத்துட்டு பின்னாடியே வரேன் நானு. போ பக்கத்துல போ. அவங்கள வீடு கட்டினாங்கன்னா அது இல்லனா மெயின் ரோட் போயிட வேண்டியதா? ரோட் இருக்குல்ல, அப்படி என்னடா பஸ் டிராபிக்கா போயிட்டு இருக்க போகுது. அப்படி நிறுத்துவோம் ரோட்ல விடுங்களா? நிறுத்தி ஊரு பூரா டிராபிக் ஜாமா இருக்கு. வீடு கட்டுறப்பே ஒழுங்கா பார்க்கிங் வச்சு கட்டலாம்னு சொன்னேன். நம்பிக்கையே இருக்கிறது இல்ல. எப்படி வழங்கும்? அன்னைக்கு வந்து வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கெல்லாம் அப்படி இல்ல. நீங்க எல்லாம் டக்குன்னு காரை வாங்கிட்டு ஊதாரி செலவு பண்ணுவீங்க. நாங்க பிள்ளைங்களுக்கா சேர்த்து வைப்போமே, நாடுக்கு நல்லா பார்த்தோம். யார் இவரு? எங்க ஐயா 10 ஏக்கர் வச்சிருந்தாரு. இன்னைக்கு 10 சென்ட் இடத்துக்குள்ள வீட்டை கட்டிட்டு இந்த ஆளுக்கு பேச்ச பாத்தீங்களா? நம்பிக்கை வைங்கயா. வீடு கட்டுறப்ப ஒரு பார்க்கிங்க கட்டி வைங்கயா. நாளைக்கு கண்டிப்பா வாங்குவீங்க காரு. ஐயோ வண்டியை எங்க நிப்பாட்டுறது தெரியலையே. என்ன மச்சான் பார்க்கிங்கே இல்ல? பார்க்கிங் இல்லன்னா வேலட் பார்க்கிங் இருக்கு இந்த இடத்துல. வேலட் பார்க்கிங் அடே. ஆமா, ரெண்டு வண்டி நம்ம வண்டினா தைரியமா கொடுக்கலாம். வேலட் பல வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படியா? நல்ல வேலட் பார்க்கிங்லாம் சூப்பரா போறாங்க. ஆள் தம்பி நீ போட்றியா? நான் போட்டுருக்கேன்டா. இறங்க மட்டும் இப்படி இறக்கி இறங்க சொல்றேன். தம்பி இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். தாங்க சாவி புடிங்க. இந்த வண்டியை கொஞ்சம் எடுத்து. டேய் ஒரே நிமிஷம். இவனை பார்த்தா குழந்தை தொழிலாளர் மாதிரி இருக்கான்டா. இல்ல பாக்க சில பேர் அப்படி உடல் வாகை அவருக்கு. ஆமா வாகை அப்படிதான். நல்லா ஓட்டுவீங்க. நான் வந்தனாவே தம்பிகிட்ட தான் பார்க்கிங் கொடுப்பேன் நான். அப்படியா? வேற யாட்டி கொடுக்க மாட்டேன். இவர் இருக்காராம் பாப்பேன். என்ன வண்டிடா? எக்ஸல் பேசன் வச்சிருக்கேன் நானு. அத கொண்டாந்து கொடுத்துட்டு போறேன். ஒன்றரை நான் டிவிஎஸ் 50 கொடுத்துட்டு இவ்வளவு காஸ்ட்லி காரை இவனை நம்பி கொடுக்க சொல்றியா? மச்சான் சொல்லுங்க. இந்த கடைக்கு BMW ஆடில எல்லாம் வருவாங்கடா. வருவாங்கடா. இவனுக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்டுவான். எடுத்து அழகா போட்டுருவான் வண்டியை. அப்படியா? ஆமா. சீனியர் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? வாடா. சரி வா போய் தருவாங்களா? ஆமா. என்ன தேடுறாரு? தம்பி என்ன தேடிக்கு இருக்க? கிளட்சா காணோம் சார். எது கிளட்சா காணோமா? ஏய் இது ஆட்டோமேட்டிக் வண்டிடா. அதுவா போமா? என்ன கேள்வி சரியில்லையே. டேய் ஆட்டோமேட்டிக்னா அதுவா போகுது. நீ இறங்கியா நான் ஓட்ட. என்ன கேள்வி கேக்குறான் பாறா. இங்க பாறா டேய் நான் சொல்றத கேளுடா. டேய் ஃப்ரெண்ட் வண்டிடா. நீ வா நீங்க வா. ஓ ஃப்ரெண்ட் வண்டியா? அங்க இரு. இதுல கிளட்ச் இருக்காதுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி. பிரேக்க பிரஸ் பண்ணுங்க, டிரைவ் மோட போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஆக்சிலேட்டர் அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளட்ச்ல மாதிரி போனா அப்படி போவான். அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமா. அமுக்குனா இங்க போறாரு இங்க. போடா. ஏய் தம்பி போடா நீ. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ அழுத்து தம்பி. சொல்லி கொடுத்தா பண்ணிடுவான். ஆக்சிலேட்டர் இப்படியே அமுங்கனா. ஆக்சிலேட்டர் எப்படி இருக்கும்? எங்க போ?
கிரில் சிக்கன் சாப்பிட்டு வருவோம். இங்க மயோனீஸ் இருக்கு, சாப்பிடுறியா? இல்ல நிறுத்தாதீங்க சார், இங்க நிறுத்தாதீங்க, நீங்க வண்டி நிறுத்தாதீங்க. நீங்க கடை வச்சிருக்காரு. பப்ளிக் பார்க்கிங் பேசாத நீ. ஆமா 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 நான் அனுபவப்பட்டிருக்கேன். குறுக்க ஏதோ வந்துச்சு வண்டி ஸ்லோ பண்ணி வண்டி நிறுத்தாட்டி வண்டிக்குள்ள வந்துருக்கற. ஆமா சும்மா போய் போன் வந்தா எடுத்தா கூட அப்படிதான் வண்டி சொல்லுவாங்க. நிறுத்தாதீங்க. அவரோட கணக்குல இருக்குது. வண்டி நிறுத்த விடுங்க, போங்க. நிறுத்தாதீங்க, வண்டி நிறுத்தாதீங்க ஐயா. ஏய், ஏய், இப்ப எதுக்கு பண்ணி பதற மாதிரி பதறிக்கிறீங்க? இல்ல நிறுத்தாதீங்க, வண்டி நிறுத்தாதீங்க. நிறுத்தாதீங்க, வியாபாரம் பாதிக்குதுங்க. வியாபாரம் பாதிக்குதா? வண்டிங்க இருடா, போடுங்க. ஒரு நிமிஷம். என்ன உனக்கு வியாபாரம் பாதிக்குது? வியாபாரம் பாதிக்குது, வண்டியை போட்டு எனக்கு கடையை புரியல எனக்கு. கடையை மறைக்கிறீங்க நீங்க. எது இது கடையா? ஏண்டா டேய், கடைனா ஒரு 10க்கு 10ஆவது இருக்கும் நம்ம. இது என்னடா இது 2க்கு 3ன்னு ஒரு கடை? ஒரு டேபிள தூக்கி பிளாட்ஃபாரத்துல போட்டா அது கடையாயிருமாடா? கடை மாதிரி வச்சிருக்கீங்க. வச்சிருக்கிறது பிளாட்ஃபாரத்துல கடை. இது பார்க்கிங். இங்க நிறுத்தக்கூடாதுன்னா எங்க போய் வண்டி நிப்பாட்டுறது? வியாபாரத்துக்கு ஆமா, நான் வண்டியை மறைச்சனால தான் இவர் கடைக்கு யாரும் வர மாட்டாங்க. இல்லன்னு வச்சுக்கோ, ஐயோ சரவணா ஸ்டோர்ஸ், இங்க பாரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வாங்க, மைசூர் பாக்கு தாங்கன்னு வந்து வாங்கிடுவாங்க. பாரதேசனா 4 சிகரெட் ஒரு பண்ண வச்சு வித்துக்கிறீங்க. நீ என்னைக்கு வாங்கின பண்ணோம்? ஆமா, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இல்ல வரல, நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. அடா, கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்க்காம இங்க வந்து நிறுத்தானா எப்பறம் அவன் கடைக்கு வியாபாரம் ஆகும்? இவங்க இல்லங்க, சவர்மா மிஷினை தூக்கி பிளாட்ஃபாரத்துல போட்டுறாங்க, கிரில் சிக்கன் மிஷினை தூக்கி சுத்த விட்டுறாங்க. எங்க நடந்து வருவோம்? தலையில நடந்து போவாங்க. இவரு இங்கதான் வண்டி நிப்பாட்டுவேன். நிப்பாடுங்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நிப்பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே, மரியாதை கட்டு. போ. வாயில உடுக்க அடிக்காத இப்பதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. நிறுத்துறா தம்பி, அங்கே நிப்பாட்டுறா. போச்சு. ஓகே ஓகே. வியாபாரமே போச்சு. வியாபாரம் போச்சு. வியாபாரம் ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏன், ஹெல்மெட் என்னாச்சு? ரெண்டாவது ஹெல்மெட் போடலன்னா அதுக்கு ஒரு இவ்வளவு ஃபைனா? மாப்ள என்ன நினைச்ச? உங்க ஊர் மாதிரி நினைச்சியா? என்ன காசு சென்னைப்பா, 2 பேரும் ஹெல்மெட் போட்டாகணும், இல்லைன்னா ஃபைனை போட்டுருவாங்க. என்ன காசு காசு காசுன்னு என்னது காசா இருக்கு ரொம்ப. என்ன இதாவது ஃப்ரீயா இல்ல என்ன இது? ஃப்ரீயா? மச்சான் இங்க கட்டி விட்டுருக்கான், நாலு ஃப்ரீயா வருது. 50 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. வாயில அடிச்சுக்கிற? 50 ரூபாயா? அம்மா 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டுட்டேன் எங்க ஊர்ல நானு. போடலாம் தான். அப்புறம் மால்காரன் எப்படி சம்பாதிக்கிறது? மாப்ள மால்காரங்க இப்படிதான் மாப்ள சம்பாதிப்பாங்க. பார்க்கிங்ல தான் அவனுக்கு காசு. என்ன சொல்ற? பல கோடி சம்பாதிச்சிருக்கான் மாப்ள. உதாரணத்துக்கு பாரு, ஒரு மூஞ்ச பாரு. இந்த ஆள்லாம் பார்த்தா மால்ல போய் Dress எடுக்கிற மாதிரி, வாட்ச் வாங்குற மாதிரி தெரியுது. உள்ள போய் சுத்துவாப்ல, ஏதாச்சும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள 15 ரூபாய்க்கு காப்பி விப்பாங்க. அத வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப மாலிக்கா ஓனர் மாதிரி தெரியுது இல்லையா? இவங்க எப்படி காசு வாங்குறது? பார்க்கிங்ல இருந்தா புடுங்குறது. ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபாய். இப்போ இவள நான் பைக் இங்க போடுவேன்னு நினைச்சிருக்கியா? பக்கத்து தெருவுல ஒரு பார்க்கிங் இருக்கு, அங்க பார்க்கிங் 10 ரூபாய். இங்க போட்டு நடந்து வந்துருவாங்க. நானும் அப்படிதான் போனேன். சென்னையில அப்படிதான். கோயம்புத்தூர்ல பார்க்கிங் தான் இருக்கு. எல்லாமே. பார்க்கிங்கால பல குடும்பமே அழிஞ்சிருக்கு. வெட்டுக்கு போட்டனா தோறி எடுக்கவும் முடியாது. அடுத்த சீன்ல வருது. பெரிய இருக்கு. ஐயோ டைம் ஆயிடுச்சு. எங்க லஞ்ச் என்ன குடுப்பியா மாட்டியா? சீக்கிரம் குடுமா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. அங்க பார்க்கிங் ஃபுல்லா ஆயிடும்னு நினைக்கிறேன். எங்க டைம் எவன் வண்டி டெய்லி உங்ககிட்ட இலை கூட்டுறதா இருக்க? எவன் வண்டி நிறுத்துறது? சார் யார் வண்டி ஓ நிறுத்துறாங்க? அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டி உங்க வண்டியா நீங்க? என்ன சார்? உங்க வண்டியா? ஆமா ஆமா நம்ம வீட்டு முன்னாடியே இப்படிதான் நிப்பாட்டுவாங்க. வண்டியா கேக்குறேன் இல்ல. வண்டி எவன் நிறுத்துறது இங்க? வண்டியை பார்க் பண்ணது எவன்? வந்துருங்க மரியாதையா வண்டியை நிறுத்திட்டு. வண்டியை பார்க் பண்றது என்னயா? இவருதானா? நீங்க வண்டியை பார்க் பண்ணீங்க? யா வண்டில போயா வண்டி எவன்டா பார்க் பண்ணது? என்னடா எதுக்கு என்னடா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? பஸ் ஸ்டாண்ட் வர மாட்டேன்னு போராட்டம் பண்ற மாதிரி வந்து பாக்குறேன் அங்க போயிட்டு இருக்கான். குழம்பு எவன் நான் நிறுத்துறது? வண்டியை நிறுத்தல கல் எடுத்து மண்டியை போடக்கணும். கண்ணடைய கொடுத்துருந்தா இங்க வா. நீ இந்த டீ குடிச்சிட்டு இருந்தா நீ ஏன்டா இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க? வண்டி எடுங்க வண்டி எடுங்க. காது கேட்க அவனுக்கு. சார் அப்ப நீங்க ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணலையா? ஸ்ட்ரீட் ப்ளே பண்றானா? நினைச்சேன். தெருக்கூத்து அவன்டா தெருக்கூத்து பண்றானே. ஐயோ 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 ஐயோ. என்ன ஆச்சு? எதுக்கு போட்டு அடிச்சுக்கிறீங்க? ஸ்ட்ரீட் ப்ளே பண்றேன் கேக்குறான் சார். எதுக்கு ஸ்ட்ரீட் ப்ளே பண்றேன்னு கேட்டா? யாரு தெரியும் இப்ப டீ குடிச்சிட்டு இருந்தா அவரே தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு சார். வண்டி எங்க வண்டி எங்க சார் பார்க் பண்ணு? வேற எங்கயாவது பார்க் பண்ணலாம் சார். சரி, சார் வீட்டு வாசல்ல வண்டி இருக்கு, எடுக்க முடியாது, லாக் பண்ணி நிக்கறான். ஏங்க வீட்டு வாசல்ல போய் டாக்டர்ட்ட போய் டிடி இன்ஜெக்ஷன் போடியா போய். அதுக்கு சங்க புடிச்சு கடிச்சிருக்க. கடிச்சதா சார் எனக்கு மனசாருது. போய் இது போராட்டமா அத எடுத்து நல்லா எடியா. வீட்டுக்குள்ள வண்டி நிறுத்தாங்க. நான் கேட்டு முன்னாடி எப்படி நான் வண்டி எடுப்பேன்? ஐயோ எங்க சாவி விட்டுட்டேன் சார். அங்க கடைக்கு பாரு எடியா. அம்மா வர சார். ஐயோ ஐயோ காணமே காணமே. ஓ காரு.
என் மாமியார் சீதனமா கொடுத்த கார காலங்கய்யா. சீதனமா கொடுத்ததா? அதான் உழைச்சு சம்பாரிச்சுன்னு தான் வந்திருக்கோம். மாமியார் வீட்டுல ரத்தத்தை உரியிற மாதிரி உறிஞ்சு வாங்கினீல்ல, போகட்டும். இடம் மாறி நல்லா இருக்குமா கஷ்டப்பட்டு இருக்கும். வாங்கிருக்கோம். எங்க நான் போய் கார காலங்க. ஏய், இவ்வளவு பெரிய மாலு காசுலாம் வாங்குறாங்க. போய் அவன்கிட்ட சண்டை போட்டு எங்க மாறி கேளியா போய். எங்கேயாவது இடம் நானும் தெரியாம தேடிட்டேன். நான் நான் வீட்டுக்குலாம் போடிச்சு குழஞ்சே போச்சு அப்படின்னு இருக்கேன். மேல போ மேல போ மேல போன்னா சுத்தி சுத்தி போனேன் எங்க போனேன்னு எனக்கு மறந்து தெரியவே தெரியாது. மேல ஏத்தி விட்டான்னா 3வது ஃப்ளோரா 4வது ஃப்ளோரா அதுதான் தெரியாது. தெரியல எனக்கு. தூண் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா சுத்தமா ஆமா தெரியாது. ஆமா. சரி, ஏதாவது அடையாளம் சொல்லு அந்த இடத்துக்கு. தூண்ல இருந்துச்சு, பக்கத்துல இன்னொரு கார் நினைச்சு, ஒரு பக்கத்துல கார் இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு கரெக்டா நினைச்சு, அதுதான் எனக்கு தெரியும். உள்ள சுத்தி தூண்லயே 8வது ஃப்ளோர் 7வது ஃப்ளோர் பி ஏ பி சி டி ன்னு எழுதி பாக்கலையே, ஒரு அவசரத்துல நான் பார்க்காம வந்துட்டேங்க. போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சு போட்டோ எடுக்க மறந்துட்டேன், அந்த அறிவு இல்லாம போயிருச்சு எனக்கு. காரை தோத்துட்டேங்க, முடிஞ்சு போச்சு. எல்லா ஃப்ளோரும் பாத்துட்டேங்க, சுத்தி சுத்தி பாத்துட்டேங்க. ஆனாங்க கார காலம் அவ்வளவுதான் இருக்கு. செம்ம ஐடியா ஒண்ணு இருக்கியா? ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு அந்த காரோட சாவியை எடுத்து அன்லாக் பட்டனா அமுக்கு கிளிக் கிளிக்னு அடிக்கும். அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சல எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 11 ஃப்ளோர் இருக்கு. அப்பா போறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டு போகணும். என்ன பாக்குறாரு? கண்ணு வச்சுட்டாரா? வயிறு வயிறு எரியுதா? வயிறு எரிச்சல் தூக்கி நாசமா போட்டாரு. போயிடணும் அப்படின்றாரு. அட பாவிங்களா. தெரியுதா? ஐயோ, வண்டி பஞ்சரா இருக்கு. பஞ்சரா கொஞ்சம் பஞ்சரா இருக்கு சார். அதுக்குள்ளேவா? தெரியவே சரியில்லை. நாங்க அந்த கார் வாங்காம இருக்கோம் சார் சிசிடிவி மாட்டணும். ஒரு வாரத்துல இப்படி ஆயிடுச்சு சார். சரி விடுங்க, என்ன பண்றது. சரி சார். சந்தோஷத்தை பாரு. தண்ணி என்ன சார் ஊத்து கழுவிட்டு இருக்கீங்க? சார் பார்க்கிங்ல வச்சு தண்ணி எங்க வருது? தண்ணி வருது. தண்ணி ஊத்துலாம் கழுவ கூடாதீங்க. வண்டியில நீங்க வாடகை வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. வண்டி நீங்க துடைக்காதீங்க. முதல்ல நீங்க யாரையா பார்த்து ஏதாவது பண்ணிக்கோங்க. நீங்க கார் நாளையில இருந்து நிறுத்தாது. குழந்தைங்க விளையாட முடியல, பிளேஸ் கொஞ்சம் இதா இருக்கு. சார் பார்க்கிங் தானே வேற எங்கேயாவது நீங்க போய் வண்டியை போட்டு நிறுத்தி பார்க்கிங் இங்க தானே ஓனர் சொல்லி ரெண்டு பேருமே ரெண்ட்ல இருக்கவங்க தானே. ரெண்டல் பார்க்கிங்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதான். நானும் ஓனர் நினைச்சேன். நான் கொடுத்துறேன் சார். கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். இங்கே நிப்பாட்டிக்கிறேன் சார். உங்க பார்க்கிங் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து என் பைக் இங்க நிப்பாட்டிக்கிட்டுமா? வண்டி வச்சிருக்கேன், நான் இது பண்றேன். நீங்க என்ன கார்? நீங்க பைக் தானே வச்சிருக்கீங்க, பைக் பார்க்கிங் அப்படி பாட்டிக்கலாம். நானும் வாங்கலாம்னு பார்த்தேன். நான் BMW வாங்க போறேன். BMW வாங்க போறியா? 3 லட்சம் தராங்க. 3 லட்சத்துக்கு தரேன். வாங்கி 3 லட்சத்துக்கு வாங்கி 30 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன். மாமியார் நான் கொண்டாந்து உங்க வீட்டுல குடி வைக்கலான்னு இருக்கேன். நான் என்ன சார் நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க வேற எங்கேயாவது நீங்க சார் என்ன சார் சொல்றீங்க? ஓனர் திடீர்னு தான்ப்பா. இல்ல இல்ல முன்னாடியே அப்புறம் இவரையும் காலி நானே பண்ணு. பார்த்தோம். சரி 2 மந்த்ஸ்லாம் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போங்க. சார் இங்க பாருங்க, உங்க வந்து நீங்க சின்ன குழந்தையா வராங்க. பத்தியா? என்ன அடிச்சிட்டு என்ன போயிட்டு இருக்கீங்க? என்னடா பொறாமையில பொங்குற, கைத்து எரியற, கண்ணை புடுங்கி போடுற. நீ 2 வீடு வாங்கினீல்ல, அவ்வளவுதான். உன் பிள்ளை அதை குடிச்சு அழிச்சிரான் பாரு. அப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க. தனியா வீடு வாங்கி படுத்து அவளை இந்த துப்பாரு. வீட்டை வித்துட்டு நீ தெருவுக்கு வரல, வேற பாரு ஸ்டெர்லிங் பெரிய மயிறு வைங்க. இருடா உன்னை பேசிக்கிறேன் நானு. நீ எங்க இருடா, உன்னை நான் பேசிக்கிறேன் நானு. அப்பா நானவா? நீ ஆள் இல்ல போல, இதுக்குள்ளேயே பிடிச்சி பாட்டிக்கலாம். நம்ம பார்க்கிங் யூஸ் பண்ணி போய் வண்டி ஓ நிறுத்துறாங்க. அபார்ட்மெண்ட்டா? இருடா, இதுக்கு ஏதாவது வழி பண்றேன். நீ என்ன பண்ண போறாரு? வந்து நிக்க கூடாதுன்னு. நடக்கும். என்னது இது? கார் பார்க்கிங்ல பைக் நிறுத்தி வச்சிருக்கான். வளைச்சு போவோம். எப்படினாலும் நிறுத்திடலாம். பைக் எப்படி போட்டாலும் வளைஞ்சு போறானே. பைக்கை இப்படி நிறுத்துவோம். என்ன பைக் எப்படி போவாரு? நமக்கு என்ன வளைக்க தெரியாதா? அதானே. கேப் தான் என்ன பண்றது. இந்த கேப்புக்கு ஐடியா பண்றேன்டா. என்ன பண்ண போறீங்க? பூந்துட்டு இந்த இடமே பிளாக். இப்ப எப்படி போறேன்னா பாக்கண்டா. பூந்தொட்டியை வச்சிருக்கான். ஓஹோ, நம்ம இவன் பார்க்கிங் வழியா போய் நம்ம வண்டி நிப்பாட்டுறது இவனுக்கு பிடிக்கல போல. எதுக்கு வம்பு, சுத்தியே போயிருவோம். சக்சஸ். பார்க்கிங் வழியா வண்டி போவாது.
வாங்க தம்பி. நீங்க தானே சார் இந்த பார்க்கிங்? ஆமா சார் வண்டி இது வழியா கொண்டு போய் நிறுத்தினேன். இது ஒரு இதுன்னு சொல்லி வந்து ஸ்கூட்டரை வளைச்சு நிப்பாட்டுறீங்க. ஏன் நான் பைக் நிறுத்தி என்னோட பார்க்கிங் என்ன வேணா யூஸ் பண்ணலாம் சார்? இல்ல இப்ப உங்க பார்க்கிங் பைக் என்ன வேணாலும் பண்ணுங்க. இங்க நிலைய பெட்டை விரிச்சு படுங்க, ஆ. டிவியை தூக்கிட்டு வந்து படம் பாருங்க. உங்க சரி. பார்க்கிங் சார். சரி. 2 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்கான். ஆனா செய்யறது பூரா சில்லறை வேலையா இருக்கு. இங்க பேசிக்கிறேன் சார். எனிவே வண்டி இனிமே இந்த பக்கம் போகாது. அதுல ஒரு சின்ன சந்தோஷம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அந்த காரோட இது சுதாகர் தேர்னார்ல, கிட்டத்தட்ட நான் பைக்கை தேர்னேன். கிட்டத்தட்ட என்னன்னா ஒண்ணுமே இந்த ஃப்ளோர்லாம் கிடையாது. நார்மலா ஒரு இடத்துல பைக்கா நிற்கும். அங்க போய் விட்டேன். என்னாச்சுன்னா என் பைக்கு நான் லாக் பண்ணாம விட்டுட்டேன். அது என்னாச்சுன்னா பைக் காணோம். எவனோ ஒருத்தன் என் பைக்கை எடுத்து அவன் பைக்கை விடுறதுக்காக என் பைக்கை எங்கேயோ மூலையில சாத்தி வச்சுட்டு இவன் எவனோ ஒருத்தன் என் பைக்கை ஓரமா வச்சிருக்கான். நான் தேடுறேன். அவ்வளவுதான், பைக்கை திருடிட்டு போயிட்டேன். ஐயோ, அது பண்ண முடியாது தானே, அப்படி காசு கொடுத்து. இல்ல லாக் பண்ணாம, இது சும்மா ரோட்ல நிக்கிற பைக். இது வந்து மால்ல எல்லாம் பண்ணல. இந்த மாதிரி நிக்கும் போது நான் கடைக்கு போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு வரோம். பார்த்தா பைக்கை காணும். விட்ட இடத்துல காணோம்னா அப்புறம் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாதான் நினைப்போம். ஆமா, அப்படிதான் பார்த்தனா கொஞ்சம் தள்ளி 2-3 கடையை தாண்டி நின்றுட்டு இருக்கு அந்த என் பைக்கு. எப்படா இதுக்கு ஏன்டா நான் இது பண்ணி வச்சிருக்கீங்கன்னுலாம் இருந்துச்சு. இந்த பார்க்கிங் சண்டை இன்னமும் வந்துட்டு இருக்குமா? வீடே அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த இல்ல இது பார்க்கிங் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பொறாமையில் பொங்கும் உள்ளங்கள் இருக்கதான் செய்யுது, ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.